ஹாயா பாட்டி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம யூசஸ் ஆஃப் டென்சஸ் பற்றி படிச்சுட்ருக்குறோம். ஸோ ஃபார் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இப்போது இந்த வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த 3 டென்ஸஸோட யூசஸும் பார்க்கலாம். பிகாஸ் அதோட யூசஸ் வந்துட்டு அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா அது பிரிட்டி சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் யூஸ் என்ன வரும் அப்படின்னா பாஸ்ட் ஆக்ட்டு பட் கண்டினியூஸ் ஆக்ட். அதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் நடக்குது பட் கண்டினியூஸாக நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வி வேர் பிளேயிங். இப்போ நேற்று லீவாக இருந்துச்சு அப்படின்னா வி வேர் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ நேற்று வந்துட்டு லீவாக இருந்துச்சு, அந்த நாள் முழுவதும் நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தோம் அப்படின்னு. இப்போ இதுமாரி எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு பாஸ்ட் ஆக்ட்டு பட் கண்டினியூஸாக நடந்துருச்சு. தே வேர் கிளீனிங் த சரௌண்டிங்ஸ். அப்போது அவங்க அந்த சுற்றுப்புறத்தை எல்லாம் வந்துட்டு தூய்மைப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். ஸோ பாஸ்ட் ஆக்ட்டு பட் கண்டினியூஸ் ஆக்ட்டு. கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பட்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த அந்த ஒரு விஷயங்களெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை சொல்லணும். இப்போ ரெண்டாவது யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதில் 2 யூஸ் இருக்குது. இதில் ஒரு டிப்பிக்கலான யூஸ் இருக்குது பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட்டு ப்ளஸ்ஸு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன அப்படின்னா இப்போது நல்லா கவனிங்க, ஒரு விஷயம் வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு சொல்கிறோம், அதுக்கப்புறமா அதற்கு தொடர்புடைய ஒரு விஷயமே கூட அதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க, அவனை மீட் பண்ண போகிறப்போ அவன் படிச்சுட்டு இருந்தான்னு பாருங்கள். இப்போ கவனிங்க, when I went to meet my friend he was studying. அப்போ கவனிங்க, நீங்கள் நேற்று உங்கள் நண்பரை சந்திப்பதற்காக செல்கிறீர்கள், அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். when I went to meet my friend he was studying. அப்போது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் படித்து கொண்டிருந்தான். அப்போ முதல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வருது, அடுத்ததாக வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருது. இப்போ இதேமாதிரி வந்துட்டு when I went to market yesterday it was raining. அப்போது நீங்கள் முதல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வருது, அதுக்கப்புறமா வர்ற விஷயம் வந்துட்டு அது கூட தொடர்புடைய ஒரு சம்பவம் தான், அதுவும் பாஸ்ட் டென்ஸ் நடந்த ஒரு விஷயம் தான், பட்டு அதை வந்துட்டு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லலாம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டு எந்தெந்த இடங்களில் சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட்டாக ஒரு ஆக்ட்டு பட் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த சம்பவத்தில் சொல்லலாம். அடுத்ததாக வந்துட்டு முதலில் ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதற்கு தொடர்புடைய இன்னொரு நிகழ்வை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அதுக்கும் உதாரணத்தை பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜ். Now we will move on to this past perfect tenseோட யூஸுக்கு பார்க்கலாம். இப்போ அடுத்த டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்துட்டு எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இது ஒரு டிப்பிக்கலான ஒரு விஷயம், புரிஞ்சுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஈவெண்ட்டு பாஸ்ட்டில் நடக்குது, பாஸ்ட் ஈவெண்ட்டு பட்டு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி. நல்லா கவனிங்க, ஒரு சம்பவம் அது கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம், ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமு வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். இப்போ நல்லா கவனிங்களேன், என்ன ஒரு விஷயம்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த சென்டென்ஸை கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஐ saw him last month. I had not seen him for a year. இப்போது என்னுடைய நண்பன் என்னோட கூட படித்த யாரோ ஒரு நபரை வந்துட்டு இல்லை எங்கள் ஊரை சார்ந்தவனை எவனோ வருதானே நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை வந்துட்டு கடைசியாக பார்க்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக அவர் வந்துட்டு நான் பார்த்துருக்கவில்லை. அப்போது அந்த டென்ஸ் அதான் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு மாதம் நான் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி அவனை நான் பார்க்கவே இல்லை. அதுதான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ். நல்லா கவனிங்க, நான் என் நண்பனை வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக அவனை நான் பார்த்திருக்கவில்லை. நான் கடந்த மாதம் என்னுடைய நண்பனை சந்தித்தேன், ஆனால் அதற்கு முன்பாக ஒரு மாத காலமாக அவனை நான் பார்த்திருக்கவில்லை. அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஒரு டைமை மென்ஷன் பண்ணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நடந்திருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு யூஸ். செகண்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, பாஸ்ட் 2 ஈவெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட், செகண்ட் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்ன அப்படின்னு கவனிங்க, 2 விஷயங்கள் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் நடக்குது. அதில் மொதல் விஷயத்தை வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், ரெண்டாவது விஷயத்தை வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நேற்று மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு வச்சிங்க. இப்போ நான் வந்துட்டு நேற்று சந்தைக்கு காய்கறி வாங்க போகிறேன்னு வச்சிங்க. ஐ வென்ட் டு மார்க்கெட்.
ஐ வென்ட் டு மார்க்கெட் டு பை வெஜிடபிள்ஸ். அப்போ என்ன நல்லா கவனிங்க, நான் நேற்று சந்தைக்கு போனேன் என்ன காய்கறி வாங்கலான்னு. ஆனால் நான் போகிற நேரத்தில் எல்லா கடையும் மூடி இருந்தது. அப்போது பாருங்கள், முதலில் நான் சென்றேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறேன். அப்போது நல்லா கவனிங்க, நான் போனேன், அதுக்கு முன்னாடி அந்த கடை மூடி இருந்தது. அப்போ அந்த மூடி இருக்கிறது வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கும். பாஸ்ட் டென்ஸ்லேயே வந்துட்டு எந்த விஷயம் அதுக்கு முன்னாடியே நடந்திருக்குமோ, ரெண்டு ஈவெண்ட்ஸுமே வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் தான். நான் நேற்றுக்கு போனதும் பாஸ்ட் டென்ஸ் தான், அந்த கடை அடைக்கப்பட்டிருந்ததும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் எந்த விஷயம் அதுக்கு முன்னாடி நடந்ததோ அந்த விஷயத்தை வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லணும். யூ see, I went to market to buy vegetables, but the shops had been closed. நல்லா கவனிங்க, நான் நேற்று சந்தைக்கு போனால் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க, ஆனால் எல்லா கடைகளும் மூடப்பட்டிருந்தன. அப்படின்னா என்னென்னா, நான் போகிறதுக்கு முன்னாடி அதை மூடி தான் இருந்திருக்குது. அப்போது ரெண்டு ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட் முதல்ல நடந்திருக்கு, அந்த கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்தது, அது முன்னாடி நடந்திருக்கு. நான் போனது அதுக்கப்புறமா நடந்தது. ஸோ ரெண்டு பாஸ்ட் ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட் ஃபர்ஸ்ட்டு நடந்துச்சோ அந்த ஈவெண்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லணும். ரெண்டாவது ஈவெண்ட்டை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், she went to meet the manager. இதுக்கு முன்னாடி வென்னு போட்டுங்க. when she went to meet the manager, he had gone already. இப்போ என்னென்னா, ஒரு வேலை சம்மந்தமாக வந்துட்டு ஒரு மேனேஜரை பார்க்குறதுக்காக ஒரு பெண் போகிறா. அப்போ அவள் போகிறப்போ, அவள் போனப்போ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் ஆஃபீஸ் விட்டு போயிருந்தார். அப்போ பாரு, ஆஃபீஸை விட்டு போயிருந்தார் அப்படிங்கிறது தான் முதல்ல நடந்தது. இவள் போனது அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டாவது நடக்கிற விஷயம். ஸோ ரெண்டு பாஸ்ட் ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட் முதல்ல நடந்துச்சோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லணும். ரெண்டாவதான ஈவெண்ட்டை வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும். ஸோ இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ். ஸோ now we'll move on to this past perfect continuous tense. But students, now we'll see past perfect continuous tense அதோட யூசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். இதோட யூசேஜ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக எல்லா அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு அதோட யூசேஜஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதோட யூசேஜ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் பாஸ்ட்டில் கண்டினியூ ஆகி இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ இதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டு பாஸ்ட்டில் ஆரம்பிக்கப்பட்டது, கண்டினியூடு ஃபார் அ சர்டன் டைம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் என்ன அப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு சம்பவம் பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு துவங்கப்பட்டுச்சு, பாஸ்ட் டென்ஸில் கண்டினியூ ஆச்சு, பாஸ்ட் டென்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இன்னும் சர்டன் டைம் ஒரு கரெக்டான ஒரு பீரியடுக்குள்ளே. இப்போ எப்படின்னா, இது என்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு நபர் எடுத்திருக்காரு வச்சுக்கிங்க, ஒரு டீச்சர் இருந்திருக்காருன்னு வச்சுக்கிங்க. அட் தட் டைம் இப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பற்றி பேசுகிறோன்னு வச்சுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஒரு மனிதர் என்ன செய்து கொண்டு இருந்தார், அவர் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார்னு வச்சுக்கிங்க. இப்போது 2000 அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா, அட் தட் டைம் அது வரைக்கும் அவர் ஒரு காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண, அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த டைமில் நின்னாச்சு. நம்ம கேட்குற அந்த டைமில் அந்த 2000 டைமில் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, அட் தட் டைம் he had been teaching in the university. அப்போது ஒரு பர்டிகுலர் டைமை பற்றி கேட்குறோம். 2000 நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்போ நான் 2000 அந்த 2000 வாக்கில் நான் அதுவரை ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஒரு பர்டிகுலர் டைமை கேட்குறோம், அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போது அட் த டைம் ஹீ ஹேட் பீன் டீச்சிங் இன் த யூனிவர்சிட்டி அப்படின்னா அவர் அந்த நேரத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதோட யூசஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் அதோட யூசஸ், ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதோட யூசஸே நான் படிச்சிருக்கோம். ஸோ கண்டினியூ டு வாட்ச் ஹயாபாட் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக் டு யூ.